கொஞ்சம் கூட அறிவே இல்லைங்க உங்களுக்கு. ஃபோன் எத்தனை வாட்டி பண்ற, ஃபோன் எடுத்தாங்க என்னவா ரொம்ப பண்றீங்க வர வர. ரொம்ப அலட்சியப்படுத்த கூடாது ராகு. ஒரு கால் எடுத்து உங்களுக்கு பேசினாதான் என்ன, ஃபோன் பண்றாங்க கொஞ்சம் கூட ஒரு கோத்துக்கலாம். சரிம்மா சரி, ஒன்னும் இல்லம்மா, ஒன்னும் இல்ல. ஒரு ஃபோன் எடுத்தாதான் என்னவா, என்னதான் பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு தெரியல. ரொம்ப தான் பண்றாரு, கோவமா வருது. அப்பவே வீட்டுக்கு போறேன்னு சொன்னேன். சார், பிரியாவோட அட்டெண்டர் நீங்க தானே? ஆமாங்க சிஸ்டர். ஷிப் எப்படி இருக்கான், பரவாயில்லையா, கண்ணு முடிச்சிட்டாளா? சார், அவங்களுக்கு குழந்தைலாம் பிறக்கல. ஜஸ்ட் அவங்க சாப்பிடாம இருந்ததுனால ஃபால்ஸ் பெயின் வந்திருக்கு, அவ்வளவுதான். மத்தபடி வேற எதுவும் இல்ல. அவங்க கொஞ்சம் டயர்டா இருந்ததுனால ட்ரிப்ஸ் போட்டோன்னே அப்படியே தூங்கிட்டாங்க. சோ டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் தான் சொன்னாங்க. நீங்க ஏன் சார் கண்ணு முடிச்சிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு பதட்டமா கேக்குறீங்க? பயப்படாதீங்க, அவங்க நார்மலா தான் இருக்காங்க சரிங்களா. உங்க கண்ணு முடிச்சிட்டாங்க, ஐ மீன் சொல்ல வரணும்னா தூக்கத்துல இருந்து முடிச்சிட்டாங்க, அவ்வளவுதான். நீங்க பதட்டப்படுற அளவுக்கு அவங்களுக்கு எதுவுமே இல்ல, நீங்க பயப்படாதீங்க சரிங்களா. ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு மேம் உங்களை போயிட்டு பார்க்க சொன்னாங்க. இப்போ அவங்களுக்கு ட்ரெஸ்ஸிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சோ இப்போ போக வேண்டாம், ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு போக சொன்னாங்க சார். உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ண சொன்னாங்க, அதை இன்ஃபார்ம் பண்ணேன். ஃபீல் பண்ணாதீங்க. ஓகே சிஸ்டர், ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர். சார் என்ன சார் பச்சை குழந்தை மாதிரி அழுதுகிட்டு இருக்கீங்க சார்? இது வரைக்கும் ஒரு பையன் ஒரு பொண்ணுக்காண்டி இப்படி அழுததெல்லாம் நான் பார்த்ததே இல்ல. ஏன் சார் அழுகாதீங்க சார், அழுகாதீங்க. சில சிஸ்டர், அவ இந்த நிலைமைக்கு காரணமா இருக்கிறதுக்கு நான் தான் காரணம். அவளை நான் ஒழுங்கா கேர் பண்ணிக்காததான் அதுக்கான பிரச்சனை. நான் அவளை ஒழுங்கா கேர் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கணும். சாரி சிஸ்டர். சார் முதல்ல கண்ணை தொடங்க சார், அழுகாதீங்க, கண்ணை தொடங்க சார். இங்க பாருங்க சார், இந்த மாதிரி நேரத்துல கொஞ்சம் கேர்லெஸ்ஸா இருக்கிறது தப்புதான், இல்லன்னு சொல்லல. மேபி நீங்களும் வேணும்னு பண்ணிருக்க மாட்டீங்கல்ல. தயவு செஞ்சு இப்படி ஃபீல் பண்றதை விட்டுட்டு அவங்க கிட்ட போயிட்டு கொஞ்சம் நல்லா ஆறுதவா பேசுங்க, சரியாயிடும்னு சொல்லுங்க. அவங்க ஏற்கனவே பெயின்ல இருக்காங்க. இன்னும் நீங்க கொஞ்சம் போயிட்டு அவங்க முன்னாடி அழுதிங்கன்னா அவங்களுக்கு அழுகணும் தான் தோணும், போல்டா இருக்கணும்னு தோணாது. நீங்க தான் சார் அவங்கள பாத்துக்கணும். ரேஷ்மா மேம் மேபி சொல்லிருக்கலாம் ஃபுட் எடுத்துக்காதனாலதான் இந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு. அஃப்கோர்ஸ் நான் இல்லன்னு சொல்லல, அதனாலதான் நீங்க வருத்தப்படுறீங்கன்னு எனக்கு தெரியும். இல்ல சிஸ்டர், நான் என்ன தப்பு பண்ணாலும் எங்க அம்மா இது வரைக்கும் என்கிட்ட எதிர்த்து பேசுனதும் இல்ல, என்கிட்ட கோவப்பட்டதும் இல்ல. ஆனா இன்னைக்கு நான் எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருந்தா எங்க அம்மா என்கிட்ட கோவப்பட்டு பேசாம போயிருப்பாங்க. இது வரைக்கும் என் தங்கச்சி எங்க அப்பா மேல கூட இல்லாத பாசத்தை எங்க அம்மா என்கிட்ட கொடுத்துருக்காங்க. ஆனா இன்னைக்கு நான் எவ்வளவு பெரிய முட்டாள்தனமான தப்பு பண்ணியிருந்தா எங்க அம்மா இந்த அளவுக்கு பேசிட்டு போயிருப்பாங்க. எல்லாத்துக்கும் நான் தான் காரணம், நான் கொஞ்சம் கேர்லெஸ்ஸா இருந்துட்டேன். சார் அவங்களும் ஒரு பொண்ணு தானே. இந்த மாதிரி நேரத்துல வயித்துல குழந்தை இருக்கும் போது சாப்பிடாம இந்த மாதிரி இருந்ததுனால கோவத்துல உங்ககிட்ட ஏதாச்சும் பேசிருக்கலாம். அதெல்லாம் மனசுல வச்சுக்காதீங்க. பிரியா அவங்க நல்லாவே இருக்காங்க, நீங்க போயிட்டு ஒரு 10 நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம். ரீனா, வேலை இல்லையா உங்களுக்கு? சார் அது வந்து பிரியா பேஷண்ட் பத்தி மேம் சார் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டு வர சொன்னாங்க, அட்டெண்டர் கிட்ட. அதான் சார் இன்ஃபார்ம் பண்ணலான்ட்டு வந்தேன். சரி நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன் சரிங்களா. செகண்ட் ஃப்ளோர்ல அந்த 3rd பேஷண்ட் போயிட்டு இன்ஃபார்ம் பண்ண சொன்னாங்கல்ல ரேஷ்மா கிட்ட, இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்களா? இல்ல சார். போங்க, போய் அந்த வேலையை பாருங்க. ஓகே சார். அது முத்து கூப்பிட்டீங்களா? அது வந்து இல்ல. ஆமா கூப்பிட்டேன். இங்க பாருங்க, நீங்க எதை பத்தி பேச வரீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். பிரியா இந்த நிலைமைக்குள்ள இருக்கிறதுக்கு நான் அந்த காரணம் இல்லைன்னு சொல்லவே இல்லை. ஏற்கனவே நான் ரொம்ப டென்ஷன்ல இருக்கேன், வருத்தத்துல இருக்கேன். நீங்களும் கூட கொஞ்சம் ஏதாச்சும் பேசி என்ன காயப்படுத்தாதீங்க. எங்க அம்மா ஆல்ரெடி என்ன நிறைய காயப்படுத்திட்டு போயிட்டாங்க. அப்கோர்ஸ் நான் ஒத்துக்கிறேன், வேலை ப்ரெஷர்ல அவளை கவனிக்காம விட்டது ரொம்ப பெரிய தப்பு தான். அதுவும் இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல அவளை பார்த்துப்பான்னு நினைச்சுதான் அவளை நான் விட்டனே தவிர இந்த அளவுக்கு அவ கேர்லெஸ்ஸா இருப்பான்னு நான் நினைக்கவே இல்லை. எப்பவுமே அவ கரெக்டா டேப்லெட் எல்லாம் போட்டு சாப்பிட்டுருவா. சோ அதனாலதான் நான் அவளை கேர் பண்ணிக்காம இருந்தேன். மத்தபடி அவளை பார்த்துக்க கூடாதுன்ற எண்ணம் எனக்கு இல்ல. அவளுக்கு தெரியும் எனக்கு இருக்க ஒர்க் ப்ரெஷர் என்னன்னு சொல்லி. சோ அதனால அவளே அவளை பார்த்துப்பான்னு நினைச்சேன். இந்த அளவுக்கு குழந்தை மாதிரி பிஹேவ் பண்ணுவான்னு எனக்கு தெரியாது. மேபி நீங்க அதை பத்தி தான் பேச வந்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் சொல்றேன் ரகு, எனக்கு சாரி தான். இது இனிமே இந்த மாதிரி ரிப்பீட் ஆகாம நான் பாத்துக்கிறேன். நீங்க இத பத்தி தானே பேச வந்திருக்கீங்க? ஆமா, அதை பத்தி தான் பேச வந்திருக்கேன். ஆனா உங்க மேல தப்புன்னு சொல்ல வரல. புரியல முத்துமாரி, நீங்க சொன்னது கரெக்ட் தான். நீங்க இருந்த கேர்லெஸ்னாலதான் இப்படி ஆச்சு. அதனால நீங்க இவ்வளவு வருத்தப்படணும்லாம் எதுவுமே இல்ல. ஷிப் அவ நல்லாதான் இருக்கா, நீங்க ஃபீல் பண்ணாதீங்க. ஷிப் அவளுக்கு தேவையானது உங்களுடைய சப்போர்ட் மட்டும்தான். போயிட்டு நல்லபடியா பேசுங்க. ஷகு. ஆமா முத்துமதி, மேபி நானும் உங்களை தப்பா தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன் இந்த நொடி வரைக்கும். ரேஷ்மா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் சொன்னான். சரி, சாரி. சரி ஓகே முத்துமாரி, நீங்க போய் பாருங்க, கவலைப்படாதீங்க. நாங்க இருக்கோம், நாங்க பாத்துப்போம். அப்படியே பிரியாவை விட்டுருவோம். ரொம்ப தேங்க்ஸ் ரகு, என்ன புரிஞ்சுக்கிட்டதுக்கு. சேச்சே அப்படிலாம் இல்ல, நீங்க போய் பிரியாவை பாருங்க, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் வெளியே போயிட்டு வரேன். அப்புறம் சொல்ல மறந்துட்டேன். என்னடா இவன் ஹாஸ்பிட்டல்ல வச்சு இன்வைட் பண்றான்னு நினைக்காதீங்க. நாளைக்கு சிம்பிளா தான் வீட்டுல வச்சு சும்மா பால் காய்க்கிறோம், புது வீட்டுக்கு போறதுக்காண்டி. ஆனும் உங்ககிட்ட சொல்லியிருப்பான்னு நினைக்கிறேன். மேபி இன்னைக்கு ஃபுல்லா என் கூட இருந்ததுனால மறந்துருக்கலாம் என்னன்னு தெரியல. நாளைக்கு வந்துருங்க. ஓகே ரகு, ஃபீல் பண்ணாதீங்க முத்துமாரி. அந்த வாயாடிக்கு அந்த அளவுக்கு சீக்கிரமா எதுவும் ஆகாது, அப்படியே ஆக விட மாட்டோம். நாங்க எல்லாருமே இருக்கோம்ல, அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது சரிங்களா. நீங்க போய் பாருங்க, பேசுங்க.
சரி ஓகே, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் அப்படி கிளம்புறேன். ஒரு நிமிஷம். சொல்லுங்க. அனு உங்க கூட தான் இருக்கிறதா அத்தை சொன்னாங்க. அனு ஹாஸ்பிட்டல்ல இருக்கா? அது வந்து அனு விஷயத்துல நான் உங்ககிட்ட பேசுனதெல்லாம் தப்புதான். ஒரு எமோஷனலா பேசிட்டேன். அவளுக்குன்னு பேசுறதுக்கு யாருமே இல்ல. கூட பிறந்தவங்க அண்ணன், தம்பி யாருமே இல்ல. அந்த உரிமையை எடுத்து தான் நானும் பேசினேன். சின்னதான் வரவு முறையில மாமா முறையா இருந்தாலும், ஆனா நாங்க இது வரைக்கும் அண்ணன் தங்கச்சியா மட்டும் தான் பழகியிருக்கோம். அந்த ஒரு எமோஷனல் கோவத்துல தான் அன்னைக்கு உங்களை வாய்க்கு வந்த மாதிரி பேசிட்டேன். பொண்டாட்டி ஒழுங்கா பாத்துக்க முடியாதா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்கு எனக்கு அந்த மாதிரி ஒரு நிலைமை வரும்போது தான் புரியுது. நம்ம கையை மீறி நிறைய விஷயம் நடக்கும். அதை ஹேண்டில் பண்ண முடியாத சுச்சுவேஷன்ல நம்ம இருப்போம்னு சொல்லி என்ன மன்னிச்சிருங்க ரகு. நானும் சாரி. ஐயோ பரவாயில்ல, விடுங்க முத்துமாரி, இதுல என்ன இருக்கு? மன்னிச்சிருங்கன்னு பெரிய பெரிய வார்த்தைலாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க. அந்த அளவுக்குலாம் ஒண்ணும் இல்ல, சரிங்களா? எனக்கும் கோவம் இருந்துச்சுதான், இல்லன்னு நான் பொய்லாம் சொல்ல மாட்டேன். இப்போ வரைக்கும் எனக்கு உங்க மேல கோவம் இருந்துச்சு. பட் ஆனா ரேஷ்மா அதுல எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு அப்புறம் தான் புரிஞ்சுச்சு. உங்க மேல எனக்கு கோவப்படுறதுக்கு எந்த ஒரு காரணமும் இல்ல. தேவையில்லாம எதுக்கு பகையாகிக்கணும்னு தான் நானும் வந்து பேசினேன். நீங்க ஃபீல் பண்ணாதீங்க, அவளுக்கு எதுவும் ஆகாது, சரிங்களா? சரி, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நான் போயிட்டு வந்துடுறேன். சரி. அனு பத்தி கேட்டனே, அது வந்து என்னாச்சு ரகு? இல்ல, அனு அம்மா இங்க தானே இருக்காங்க. ஆமா. நீங்க சொல்ல மாட்டீங்களே அனு அம்மா கிட்ட? புரியல. பாட்டி அனுவை பார்க்கணும்னு சொன்னாங்க. அதான் கூட்டிட்டு போயிட்டு அப்படியே கையோட கூட்டிட்டு வந்துருவோம் தான் கூட்டிட்டு போனேன். சடனா ரேஷ்மா ஃபோன் பண்ணி பிரியாக்கு இந்த மாதிரி இருக்குன்னு உடனே நானும் அவளை அங்கேயே விட்டுட்டு பிரியாவை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போகிறதுக்காண்டி வந்துட்டேன். ஸோ எங்க வீட்டில தான் இருக்கா. இந்த விஷயம் அத்தைக்கு தெரிய வேண்டாம். எனக்கு ஓப்பனா சொல்லணும்னா பயம்லாம் இல்லை. அவங்க வருத்தப்படுவாங்கல்ல, அதனாலதான் யோசிக்கிறேன். சரிங்களா? ப்ளீஸ் சொல்லாதீங்க. ஆனா அவங்க அம்மா இருக்காங்கல்ல, அவங்க அங்க கூட்டிட்டு போனாலே இவளை காயப்படுத்துறாங்கன்னு தான் நாங்க எல்லாருமே அங்க போக வேண்டாம்னு சொன்னோம். ஆனா நீங்க இப்ப கூட்டிட்டு போயிட்டு அதே தப்ப தானே மறுபடியும் மறுபடியும் பண்ணிருக்கீங்க. இல்ல இல்ல முத்துமாரி, அம்மா வீட்ல இல்ல, அம்மா மாமா வீட்டுக்கு போயிருக்காங்க. சரி, என்ன சொல்றீங்க? ஆமா. அம்மாக்கு நானு தனியா போறது பிடிக்கல. வேற வழி இல்லாம நான் வீட்டை விட்டு வெளியே போயிருவேன் அப்படின்னு சொல்லி எல்லாரையும் பிளாக்மெயில் பண்ணாங்க. ஆஸ் யூஷுவல் எப்பயும் போலதான் அப்படின்னு நாங்களும் நினைச்சு சரி போயிட்டு வாங்கன்னு சொன்னோம். உண்மையாவே கிளம்பிட்டாங்க. அதுவும் இல்லாம வேற எங்கேயும் போகல, அவங்க கூட பிறந்த அண்ணன் வீட்டுக்கு தானே போயிருக்காங்க. ஸோ அதனால போயிட்டு வாங்கன்னு அனுப்பியிருக்கோம். அவங்களுக்கும் ஒரு சேஞ்ச்காங்க புது இடம் தேவைப்படும்ல, போயிட்டு வரட்டும்னு விட்டுருக்கோம். அவங்க இல்ல, நீங்க அத்தைக்கிட்ட இந்த விஷயத்த சொல்லிடாதீங்க. நானும் பிக் பண்ண தான் போறேன். வீட்டுல விட்டுருவா இல்ல கூட்டிட்டு வருவா? இல்ல டிஸ்சார்ஜ் ஆயிடலாம்னு சொல்லிட்டாங்க. இன்னைக்கு ஒரு நாள் அப்சர்வேஷன்ல இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க நாளைக்கு காலையில டிஸ்சார்ஜ் ஆயிடுவோம். ஸோ வேண்டாம். அங்க போனாலும் அவ தனியா தான் இருப்பா. அத்தை எப்படி போக மாட்டாங்க. இருக்கட்டும், வேணும்னா அங்க ஒரு நாள். ஆல்ரெடி நிறைய ஃபோன் கால் பண்ணிட்டா. இதுக்கு மேல இங்க இருந்தா சரிப்பட்டு வராது. சரி, எனக்கு கொஞ்சம் வேலை வர இருக்கு, நான் அவளை போய் பிக் பண்ணிட்டு ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வரேன். அதுக்கப்புறம் எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாம். சரி ஓகே. நீங்க இங்க வாங்க, உங்களுக்கு இருக்கு. ஆமா, உங்களுக்கு கண்டிப்பா உங்களால என்ன சொல்றதுன்னே தெரிய மாட்டேங்குது. அனு அனு ஏன் கத்துறீங்க? இப்ப வரும்போதே குழந்தை தூங்கிட்டு தானே இருக்கான். அனு அனு கத்திக்கிட்டே வரீங்க. நான் எங்க போனேன்? இங்கதான் இருக்கேன். அததான் நானும் கேக்குறேன். உன்னால இருக்க முடியாது இங்க சும்மா. 10,000 வாட்டி எதுக்கு நீ போன் முடிச்சுக்கிட்டே இருக்க? போன் ஒருத்தன் எடுக்கலன்னா பிஸியா இருக்கான்னு கூட உனக்கு தெரியாது. ஷகு, தேவையில்லாம என்கிட்ட கோவப்படாதீங்க, சொல்லிட்டேன். இது நல்லா இல்ல, பாத்துக்கோங்க. நீங்க கூட்டிட்டு வந்து இங்க விட்டுட்டு நீங்க பட்டுன்னு போயிட்டீங்க. ஒரு வார்த்தையாச்சும் சொல்லணும்ல, என்ன ஏதுன்னு சொல்லிட்டு. ஒரு போன் கால் எடுத்தாலும் என்ன? அப்ப நான் போன் பண்றதை பார்க்கலாம் செஞ்சிருக்கீங்க. போன் அட்டன் பண்ணி உங்களுக்கு பேசுறதுன்னு டைம் இல்ல, அப்படிதானே? சிவ கிட்ட பேசி இப்ப என்ன பண்ண போறோம்னு நினைச்சிட்டீங்களா? சொல்லுங்க ரகு, உங்ககிட்ட தான் கேக்குறேன். ஏய், வாய் விடுறி. ரகு, என்னடி ரகு? என்ன ரகு, உனக்கு அறிவனி இருக்கா இல்ல மூளை ஃபுல்லா களிமண்ணை வச்சு அடைச்சு வச்சிருக்காங்களா? 10,000 வாட்டி போன் அடிச்சுக்கிட்டே இருக்கேன். ஒருவேளை வண்டியில வரும்போது ஆக்சிடென்ட் ஆகி அப்படி விழுந்துட்டேன்னா என்ன பண்ணுவேன்? உனக்கு நான் நிறைய வாட்டி பண்ணி சொல்லியிருக்கேன். ஒரு வாட்டி போன் பண்ண எடுக்கலன்னா ஒரு நேரம் வெயிட் பண்ணு, நான் போன் திருப்பி பண்ற வரைக்கும் அப்படின்னு. ஆனா அந்த மாதிரி எல்லாம் இல்லவே இல்ல. போன் அடிச்சுக்கிட்டே இருக்கணும். இவன் எங்கேயாச்சும் ஓடி போயிருவான்ல, அந்த அளவுக்கு நம்பிக்கை என் மேல, அப்படிதானே? ஷகு வேண்டாம். உங்க மேல தப்ப வச்சுக்கிட்டு என்கிட்ட கோவப்படாதீங்க. நீங்க உங்ககிட்ட இப்ப நான் சத்தமா கூட பேசல ரகு. நீங்க இப்ப எதுக்கு வந்த உடனே இவ்வளவு கத்திக்கிட்டு இருக்கீங்க என்கிட்ட? ஏன் கத்துறோம் உனக்கு தெரியாதா? ஏன் கத்துறோம் உனக்கு தெரியாதா? சொன்னதான் தெரியும். நான் ஒண்ணு கடவுள் இல்ல உங்க மனசுல என்ன இருக்குன்னு பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு. ஏன்டி சாப்பிடல? ஏன் சாப்பிடலன்னு கேட்டேன். எனக்கு பசிக்கல, நான் சாப்பிடல. உங்களுக்கு என்ன வந்துச்சு? அரைஞ்சுன்னு வச்சுக்கோ, பல்லெல்லாம் கொட்டிரும். ஆமா, பசிக்கல சாப்பிடலையா? மணி என்ன ஆகுது? 11 மணி ஆகுது. மேடம் இவ்வளவு நேரம் சாப்பிடாம உட்காந்துக்கிட்டு இருப்பீங்க, அப்படிதானே? இங்க பாரானு, நான் உன்னை எந்த விஷயத்துல என்ன பண்ணா கூட நான் உன்னை விட்டுருவேன். ஆனா நான் சாப்பாடு விஷயத்துல உனக்கு தெரியும், சாப்பிடலன்னா எனக்கு கோவம் வரும்னு சொல்லி. அப்புறம் ஏன்டி சாப்பிடாம உட்காந்துக்கிட்டு இருக்கேன்?
நீங்க ஏன் ஃபோன் எடுக்கல? நான் அத்தனை வாட்டி ஃபோன் பண்ணல, உங்களுக்கு ஃபோன் எடுக்க தெரியாதா? உங்களுக்கும் தெரியும் நான் ஒரு வாட்டி ஃபோன் பண்ணி நீங்க எடுக்கலன்னா நான் எவ்வளவு பதட்டமாவேன்னு சொல்லி எத்தனை வாட்டி ஃபோன் பண்ணிருக்கேன். ஆனா நீங்களும் வேணும்னு தானே பண்றீங்க. ஓ, நான் போன் எடுக்கலன்னா மேடம் சாப்பிடாம உட்காந்துக்கிட்டு இருப்பீங்க, இப்படிதான் பட்னியா? அப்படிதானே? ஆமா, அப்படிதான் இருப்பேன். நோ, என்ன டென்ஷன் பண்ணாத. சாரு, நான் டென்ஷன் பண்றேனா? சின்ன நோ, எனக்கு பசிக்கல, நான் சாப்பிடல, அவ்வளவுதான். நான் சாப்பிடலன்னா நீங்க ஒன்னும் டென்ஷன் ஆகணும்னு எந்த ஒரு அவசியமும் இல்ல. நீங்க டென்ஷன்லாம் ஆக தேவையில்லை. சும்மா சும்மா ஏன் 10 வாட்டி ஃபோன் பண்ணா கூட எடுக்கிறது இல்ல. அப்ப நீங்க பாப்பீங்க ஆனா எடுக்க மாட்டீங்க. இவ ஃபோன் கால்லாம் அட்டன் பண்ணா இப்ப என்ன அட்டன் பண்ணனா என்ன அவ்வளவுதானே நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? லூஸ் மாதிரி பேசிக்கிட்டு இருக்காத அனு. நான் ஒன்னும் பிக்னிக் போல அங்க போயிட்டு போன் எடுக்காம இருக்கிறதுக்கு. நான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன், சரியா? ஹாஸ்பிட்டல் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதுவும் நைட் ஷிஃப்ட்ல எமர்ஜென்சி கேஸ் வந்துச்சுன்னா அதை ஹேண்டில் பண்றதுக்கு எனக்கு கரெக்டா இருக்கும். உனக்கும் தெரியும், பிரியாவை கூட்டிட்டு போயிருக்கேன் எமர்ஜென்சியான்னு சொல்லி. அந்த நேரத்துல போனை பாப்பனா இல்ல பிரியாக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கு அதுக்கு என்ன வழின்னு பாப்பனா, இல்ல வந்திருக்க ஓபி பேஷண்ட பாப்பனா, அனு போன் பண்ணிருக்கானு பாப்பனா? சொல்லு. எனக்கு கிடைக்கிற ஃப்ரீ டைம்ல எல்லாம் அனு பின்னாடி தானடி வரேன். சின்ன அளவுக்கு என்ன கேவலமா பேசுற? ரகு, நானும் ரகு கேவலமா பேசுறேன்? போன் ஏன் எடுக்கலன்னு கேட்டேன். நீங்க வந்த உடனே போன் ஏன் எடுக்கணும்ன்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க ரகு. அனு, ஏழை வா பாட்டி. நீ எப்ப வந்த? நான் அமெரிக்கால இருக்கேன்ல, அதான் காலையில பிளைட் பிடிச்சி வருதுன்னு ஆரம்பிச்சு இப்பதான் வந்தேன். பாட்டி, பைத்தியமால ரெண்டு பேரும்? பைத்தியமானு கேக்குறேன். ராத்திரி 12 மணிக்கு உட்காந்து கத்திட்டு இருக்கீங்க. இதுக்குதான் தனியா போனோம்னு ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்தீங்களோ? சொல்லுங்க ரெண்டு பேரும். ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போறீங்களா? அதை விட்டுட்டு நீ பண்ணது தப்பு நான் பண்ணது தப்புன்னு ரெண்டு பேரும் மாத்தி உங்க மேலே பழி போட்டுக்கிட்டு இருக்கீங்க. நல்லாதான் ரெண்டு பேரும். ஆளை பாரு ஆளை. அவ சாப்பிடலன்னு தெரியும், அப்ப வரும்போது சாப்பாடு எடுத்துட்டு வந்து அவளுக்கு கொடுக்க வேண்டாமா நீ? ஏமா, அவன் தான் போன் எடுக்கல, ஏதோ பிரச்சனையில இருக்கான்னு உனக்கும் தெரியும். அப்ப என்னாச்சு? போன் ஏன் எடுக்கல சாதுவா உனக்கு கேட்க தெரியாதோ? இப்படி பேசுற நீயோ? நீ மட்டும் என்ன குறைச்சாலும் நினைச்சியோ? சொல்லல, உன்கிட்ட தான் கேக்குறேன். நான் இல்ல பாட்டி, அவதான். நானும் இல்ல பாட்டி, இவர்தான். நானா இல்ல, அவதான். நானும் இல்ல, அவர்தான். அவர் மேலதான் தப்பு. யாரு? என் மேல தப்பு? என் மேல தப்பு? என் மேல தப்பு? சில பாருங்க ரகு, என்கிட்ட இந்த மாதிரிலாம் பேசாதீங்க. எனக்கு பிடிக்கல, பாத்துக்கோங்க. நான் கிளம்பி போய்கிட்டே இருப்பேன். ரகு, வெளியே வா. பாட்டி, வெளியே வான்னு சொன்னேன். வெளியே போய் நில்லு, வரேன். பாட்டி போல, உன் பொண்டாட்டி ஒன்னும் கடிச்சு மிளிங்கிற மாட்டேன், போ. என்ன மானு, நீ நல்ல பொறுமையான பிள்ளை, யோசிச்சு பேசுவான்னு பார்த்தா இப்படி வாய்க்கு வந்த மாதிரி பேசிக்கிட்டு கிடக்கா. அவன் போன் எடுக்கலன்னு நானும் தான் உன்கிட்ட சொன்னேன். அவன் வேலையில இருந்திருக்கான்னு தெரியும்ல, பிரியாவை கூட்டிட்டு போயிருக்கான். அப்ப எந்த மாதிரி நிலைமைன்னு உனக்கு நல்லாவே தெரியும். இங்க ஒண்ணு யாராச்சும் அதெல்லாம் சொல்றாங்களா? இப்படி இருக்க கூடாதுமா, கொஞ்சம் நிதானம் வேணும், சரியா? இப்படி மாறி ஊ மேல தப்பு யா மேல தப்புன்னு ரெண்டு பேரும் விட்டு கொடுக்காம சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறதுக்குதான் தண்ணி கொடுத்தணும் போனோம் ஆடிக்கிட்டு இருக்கீங்களோ? விளங்குன மாதிரிதான். நாளைக்கு ஒன்னும் பின்ன இல்லாம அவனுக்கு ஏதாச்சும் ஒண்ணுன்னா என்ன பண்ணுவ சொல்லி? அது என்ன பத்தி பேசுறீங்க? இங்க பாருனு, தனியா போனான்னு ஆசைப்பட்டா மட்டும் போதாது, அதுக்கான பக்குவமா இருக்கணும். ஆமா, நாளைக்கு அவன் வர்றதுக்கு நேரம் ஆகதான் செய்யும். ஆஸ்பத்திரிக்கு போறான், ஆஸ்பத்திரி வச்சு நடத்துறான், என்னென்ன வேலை இருக்கு என்னென்ன பாடு இருக்குன்னு எல்லாம் உனக்கு தெரியதான் செய்யும். அங்கன வச்சு நீ போன் பண்ற, எடுக்க முடியாது. அப்ப என்ன பண்ணுவா? நீங்க போன் எடுக்கல, நான் ராத்திரி அம்மா வீட்டு கிளம்புறேன்ட்டு கிளம்பிடுவியோ? சொல்லி கிளம்புறேன்னு சொல்லிக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்க. ஒரு பொண்ணுக்கு இந்த அளவுக்கு கோவமோ பொறுமை இல்லாத தன்மையும் இருக்கக்கூடாது. கொஞ்சம் பொறுமையா இருக்க பழகிக்கோ. இங்க பாரானு, பாட்டி அவங்க பேரனுக்கு மட்டும் சப்போர்ட் பண்ணி என்கிட்ட கோவப்படுறாங்கன்னு நினைக்காத. போயிட்டு அவனுக்கு இருக்கு, உனக்கு உளுந்தது 1 மடங்குன்னா அவனுக்கு போயிட்டு 10 மடங்கு உள்ளோம், சரியா? புரிஞ்சு நடந்துக்கோ. அவன் கிட்ட சோறு கொடுத்து விடுறேன், சாப்பிடுங்க ரெண்டு பேரும். ரோசனை நான் கூட்டிட்டு போறேன். சின்ன பட்டி, எனக்கு சாப்பாடு வேண்டாம். அடிச்சா வச்சுக்கோ, குழந்தைய நீ சாப்பிடுன்னு கெஞ்சிக்கிட்டு கிடக்கிறதுக்கு. ஆளை பாரு ஆளை. பசிக்கலையாமே பசிக்க. பாட்டி, சாப்பாடு கொடுத்து விடுவேன், ரெண்டு பேரும் சாப்பிடணும்னு சொல்லிட்டேன். ஆமா, சும்மா பசிக்கலன்னு சொல்லிக்கிட்டு கிடக்க கூடாது. ரோசனை கூட்டிட்டு போறேன். சின்ன பட்டி இங்கே இருக்கட்டும். ஆமா, ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டு கிடங்க. அந்த சண்டையில என் பியாராண்டி தூங்காம ராத்திரி எல்லாம் உங்க சண்டையை காதுல வாங்கிட்டு கிடப்பான் போல. நான் தூக்கிட்டு போறேன், சாப்பாடு கொடுத்து விடுறேன். ஒழுங்கு மரியாதை சாப்பிட வழிய பாரு. வருவேன் 1/2 மணி நேரத்துல. ஆமா, சரி. வந்து 10 நிமிஷத்துக்கு மேல ஆயிட்டு. ஒரு வார்த்தை கூட பேசாம உட்காந்துட்டே இருக்கீங்க. மேல கோவமா இருக்கீங்களா? வீட்டில் வச்சு கொஞ்சம் எமோஷ்னலா நிறைய வார்த்தை பேசிட்டேன். சாரி, தெரியாம பேசிட்டேன். இனிமே அப்படி பேச மாட்டேன். ப்ளீஸ் என் கூட பேசுங்க. இனிமே உங்ககிட்ட கோவப்பட மாட்டேன். முத்து மாதிரி நான் உங்ககிட்ட பேச வந்தேன்னா அந்த நேரத்தில் நீங்கள் சின்னதான் திட்டுறீங்கன்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு ஏதோ ஒரு கோவத்துலேயும் வேகத்துலேயும் பேசிட்டேன். மன்னிச்சிருங்க. நீங்கள் என்ன நல்லா தான் பார்த்துக்குறீங்க, நல்லா பார்த்துக்காம இல்லைன்னா நான் சொல்ல மாட்டேன். சாரி முத்து மாதிரி. ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? நீங்கள் பேசலைன்னா எனக்கு கஷ்டமாக இருக்குது. ப்ளீஸ், எனக்கு இப்போ இருக்க பேக் பெயினை விட நீங்கள் பேசாத வலி தான் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஒரு வார்த்தையாச்சும் பேசுங்க. எப்படி இருக்குன்னு கேளுங்க. ஏன் பேச மாட்டீங்க? கோவமாக இருக்கீங்களா? இனிமே உங்களை எதிர்த்து பேச மாட்டேன். மன்னிச்சிருங்க. சாரின்னு சொல்கிறேன்ல. ஏன் பேச மாட்டீங்க? ஐயோ, ஏங்க அழுகுறீங்க? இருங்க. இல்ல பிரியா, நான் தான் தப்பு பண்ணிட்டேன், மன்னிச்சிருடி.
இனிமே இப்படி நடக்காது. நீ சொன்ன வார்த்தை எல்லாமே 100% உண்மைதான். நான் தான் உன்னை ஒழுங்கா பாத்துக்கவே இல்லை. நீ என்கிட்ட வந்து வந்து பேசுறத அலட்சியப்படுத்திட்டு உன்னை கவனிக்காம விட்டுட்டேன். வேலை எந்த அளவுக்கு முக்கியமோ அதை விட எனக்கு 100 மடங்கு நீ முக்கியம் பிரியா. உனக்காண்டி மட்டும்தான் அந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கேன். உண்மையாவே ஆபீஸ்ல ரொம்ப ப்ரெஷர், என்னால ஹேண்டில் பண்ணவே முடியல. அந்த நேரத்துல நான் ஆபீஸ் கால் தான் பேசிக்கிட்டு இருந்தேன்டி. நீ நேரம் வந்து ஏதோ சொன்ன, உன்கிட்ட நான் சொல்லலடி, சத்தியமா உன்கிட்ட கோவப்படலடி. சாரி முத்துமாரி, நானும் பேசியிருக்க கூடாது. சில்லடி, சின்ன பொண்ணுங்களுக்கும் இருக்க ஆசைதான் உனக்கும். ஆனா அதை கூட என்னால நிறைவேற்ற முடியல. பணம் பணம்னு பணத்து பின்னாடியே ஓடிக்கிட்டு இருக்கேன். ஷாருக்காண்டி, எங்களுக்காண்டி தானே, நம்மளுக்காண்டி தானே. இங்க பாருங்க, நீங்க பண்றது எதுவுமே தப்பு இல்ல, கரெக்ட் தான். நீங்க ஃபீல் பண்ணாதீங்க, அழுகாதீங்க முத்துமாரி, ப்ளீஸ் என்கிட்ட பேசுங்க, அது மட்டும் போதும். என் மேல கோவமா இல்லல்ல? உன் மேல கோவப்பட்டு நான் என்ன பண்ண போறேன்? எனக்கு என் மேலேயே கோவம். உன்னை போய் இந்த அளவுக்கு கஷ்டப்படுத்திட்டேன்னு கோவம். சரி மன்னிச்சிடு பிரியா. இனிமே நான் நல்லபடியா உன்னை பார்த்துப்பேன். உண்மையை சொல்லுங்க, ஷாரு உங்களை என்ன சொன்னாங்க? ஷாரு உங்களை ஏதோ சொல்லியிருக்காங்க, அதனாலதான் நீங்க இவ்வளவு ஃபீல் பண்றீங்க. எனக்கு தெரியும் ஷாரு இப்படிலாம் பேசுனாங்கன்னு. லூசி, சென்னை யாரும் எதுவும் சொல்ல போறா? சென்னெல்லாம் யாரும் எதுவும் சொல்லல. பைத்தியம் மாதிரி பேசிக்கிட்டு இருக்காது சரியா? சென்னெல்லாம் யாரும் எதுவும் சொல்லவும் இல்ல, எதுவும் கேட்கவும் இல்ல. நீ ஏன் காலையில இருந்து சாப்பிடாம இருந்த? நீ சமைச்சு எப்பவுமே சாப்பிடுவல்ல. நான் மீட்டிங்ல இருக்கிறதுனால என்னால கரெக்ட் டைமுக்கு சாப்பிட முடியல. உன் உடம்பு நீ பார்த்துப்ப தானே கரெக்டா? அப்கோர்ஸ் நீ என்ன நம்பி வந்திருக்க, நான் தான் உன்னை பாத்துக்கணும், இல்லைன்னு சொல்லல. ஆனா என்னோட சுச்சுவேஷன் உனக்கு தெரியும்ல. ஏன் நீ சாப்பிடாம இருந்த? அது எனக்கு இல்ல, நான் தான் உன்னை ஒழுங்கா பாத்துக்கல. எனக்கு நல்லா தெரியுது. அந்த ரகு கிட்ட பேசிட்டு வந்தீங்களா, அவன் தான் உங்களை திட்டினான், அப்படிதானே? இல்ல இல்ல, ரகுலா எதுவும் சொல்லல. அவனை பத்தி பேசாதீங்க, நான் அவ்வளவு சொல்லி உங்ககிட்ட வந்து பேசியிருக்கான், அப்படிதானே? சரி லூசு, அவர்லாம் எதுவும் சொல்லல. சொல்ல போனா ரகு எனக்கு ஆதரவா நிறைய விஷயத்த பேசிட்டு தான் போனாரு. எதுவும் டென்ஷன் ஆயிக்காதீங்க, பிரியாக்கு எந்த பிரச்சனையும் ஆகாது, நாங்க இருக்கோம், நாங்க பாத்துக்குவோம், ஃபீல் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி சப்போர்ட்டிவா தான் பேசிட்டு போனாரு. ஆனா ஆனா நீங்க இப்படி உட்காந்து அழுகிற அளவுக்கு யார் உங்களை கஷ்டப்படுத்தினா இப்ப எனக்கு தெரிஞ்சு ஆகணும். இப்ப சொல்றீங்களா இல்லையா? சரி கோவப்படாதடி. ஏற்கனவே இருக்கிற நிலைமை பத்தாதுன்னு இன்னும் கொஞ்சம் பிபி ஏத்திக்கலாம்னு பாக்குறியா? இப்ப சொல்லுங்க முத்துமாரி. பேசுறது எங்க அம்மா. அத்தையா? ஏன் என் மேல ஏதாச்சும் கோவப்பட்டாங்களா? போன் மேல எல்லாம் கோவப்படல. அவங்க கோவப்பட்டு பேசுனது என் மேலதான். உங்க மேலையா? அத்தை எப்பவுமே உங்ககிட்ட கோவப்பட மாட்டாங்களே, எதுக்கு கோவப்பட்டாங்க? உன்னை ஒழுங்கா பாத்துக்கல அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்டாங்க. பொய் சொல்றீங்க தானே? என்னை பார்த்தா உங்களுக்கு மெண்டல் மாதிரி தெரியுதா? உங்க அம்மா எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க, இதை நான் நம்பணும், அப்படிதானே? லூசி, உண்மையா தாண்டி சொல்றேன். நம்பிட்டேன். என்னை பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? இங்க பாருங்க, நான் ஒன்னும் மூளை குழம்பி போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகல. ஜஸ்ட் எனக்கு இடுப்பு வலி, அவ்வளவுதான். உங்க அம்மா இப்படி பேசினாங்கன்னு சொல்லி என்னை ஏமாத்துறீங்களா? உங்களை எல்லாம் திட்டவே மாட்டாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். என்ன சொல்லிருப்பாங்க? அவ உடம்ப கூட அவளுக்கு பாத்துக்க தெரியல அப்படின்னு சொல்லி என்னதான் திட்டுவாங்க. ஐயா முத்துமாரி, வாத்த உள்ளவா. எப்படிமா இருக்கேன்? நல்லா இருக்கியாமா? வலிலாம் இப்ப எப்படிமா இருக்கு? இல்லம்மா, அடியில மட்டும்தான் லைட்டா வலிக்குது. அது வலி இருந்துகிட்டு தான் இருக்கும், கொஞ்சம் கொஞ்சமா இனிமே பெயின் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கம்மா. ஸோ பயப்படுற மாதிரி எதுவும் இல்லை, பயப்பட வேண்டாம். இன்னும் 4-5 நாள்ல குழந்தை பிறந்துரும், அந்த ஸ்டேஜ்ல தான் இருக்கு, பேபியும் நல்லாவே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டாங்கம்மா. சரிம்மா. எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? நல்லா இருக்கத்த. வாய் மட்டும் இங்க இருந்து காது வரைக்கும் கிழிக்கிறல்ல, சாப்பாடு சாப்பிட மாட்டா காலையில எந்தி. அப்படி செஞ்சு கொடுக்கறதுக்கு ஆள் இல்லை அப்படின்னா இந்த போன்ல தான் இப்படி ஆர்டர் போட்டா வருமாமே, அந்த மாதிரியாச்சும் சாப்பிட வேண்டியதுதானே. உடம்பு இப்படியா பாலா படித்துக்கிட்டு கிடப்பா? அவன் தான் உன்னை கவனிக்கலன்னா நீயாச்சு உன்னை கவனிச்சுக்கணும். அப்படியே உனக்கு முடியலன்னா என் நம்பர்லாம் இல்லையா உனக்கு? ஃபோன் பண்ணி சொன்னா வரப்போறேன். மற்ற நேரத்துக்குலாம் ஃபோன் பண்ணி எனக்கு கிண்டல் அடிக்க தெரியுதுல்ல உனக்கு. இப்போ ஃபோன் பண்ணி கூப்பிட்டா வரமாட்டேன்னா என்ன? அந்த அளவுக்கு என்ன உன்னை கொடுமைப்படுத்தியா நான் கிடக்கேன்? சில்லாத்த, அது இங்க பாரு, பிள்ளைய நல்லபடியா பெக்கிற வழிய பாரு. அவன் இப்படி இருக்கான் எனக்கு கண்டுக்கலன்னு சொல்லிட்டு நீ சாப்பிடாம கிடக்க கூடாது. ஒரு பொண்ணு எதுல கோவப்பட்டாலும் கோவப்படலாம், சாப்பாடு விஷயத்துல எல்லாம் கோவப்படக்கூடாது. பொண்ணுன்னு இல்ல, யாரா இருந்தாலும் சரி. ஆமா, சாப்பிடாமலாம் கிடக்க கூடாது பிரியா. என்னதான் உனக்கும் எனக்கும் நிறைய மனசங்கடம் இருந்தாலும் உன்னை பிடிக்காமலாம் எனக்கு இல்ல. இவன் ஏதாச்சும் தப்பு பண்ணா என்கிட்ட சொல்லு, இவனை கண்டிக்க வேண்டியது என் பொறுப்பு, சரியா? அவனை வளர்த்த வளர்ப்பு நல்லபடியா இருக்குன்னு தான் நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். இப்பதான் தெரியுது அவன் அப்பா குணத்துல பாதி அப்படியே கிடக்குன்னு சொல்லிக்கிட்டு பொண்டாட்டி கவனிக்காம இப்படிதான் கிடக்காம போல. இங்க பாருல, ஒண்ணுதான். இங்க பாரு, இன்னொரு வாட்டி இதே மாதிரி நடந்துச்சுன்னு வச்சுக்கோ, நான் சும்மா பாத்துக்கிட்டு கிடக்க மாட்டேன் பாத்துக்கோ. ஆமா, வெளியே வச்சு சொன்னதை செஞ்சு விடுவேன். அம்மா அது அம்மா சும்மா நிக்கிட்டு ஆளை உன்னை நம்பி வந்த பிள்ளை எப்படிதான் பாத்துப்பியோ? இல்ல உன்னை நம்பி வந்த பிள்ளை எப்படிதான் பாத்துப்பியால? அங்கிருந்து பெரிய இவன் ஆட்டம் கூட்டிக்கிட்டு வந்தா நான் தனியா வச்சு பாத்து கிழிச்சிருவேன்னு சொல்லிட்டு தனியா கூட்டிக்கிட்டு வந்து பாக்குற லட்சணமா இது? மாசமா இருக்க நேரத்துல விளையாடிக்கிட்டு இருக்கியோ? அது ஒண்ணும் ஒரு உயிர் இல்ல, ரெட்ட உசுறு. அவ உயிர் வயித்துல வர ஒரு உயிர் வளருது. சும்மா
உனக்கு என்ன வேலை? உனக்கு பணம் தேவைப்படுதா சொல்லு, என் தலை அனமான வச்சாச்சும் உனக்கு கொண்டு வந்து தரேன். என்னால முடிஞ்சதை இருக்கிற தோட்டம் தோறவை எல்லாத்தையும் வித்து எடுத்துட்டு வந்து தரேன். உனக்கு எவ்வளவு தேவைப்படுதுன்னு சொல்லு, என்னால முடிஞ்ச அளவுக்கு புரட்டி எடுத்துட்டு வந்து தரேன். ஆமா, அதை விட்டுட்டு பணம்னு சொல்லிட்டு வேலையில இருந்துகிட்டு பிள்ளைய பார்க்காம விட்டுறக்கூடாது. ஆமா, இவனெல்லாம் நம்பி பிள்ளை பிறந்ததுக்கு அப்புறம் விடக்கூடாதுமா இளவரசி. உன் வீட்டுக்காச்சும் கூட்டிட்டு போய் அங்கன வச்சுக்கணும். இவளுக்கு என் கூட வரதுக்குதான் ஒப்பாது. என்ன இளவரசி நான் சொல்றது, உனக்கு எதனா சங்கட்டமா? ஐயோ மைனி, எனக்கு என்ன சங்கட்டம்? அனு வேற பிரியா வேற நான் என்னைக்குமே நினைச்சது இல்ல. சிவலும் அப்படிதான், அம்மா அம்மா தானே வாய் நிறைய கூப்பிடுறா. அவன் மேல நான் நிறைய இடத்துல கோவப்பட்டாலும் உரிமையோட தான் கோவப்படுறேன். என் பொண்ணுன்னு நினைச்சு என் பிள்ளைய பாத்துக்க முடியாதா என்ன? இவனை நம்பில நம்ம அனுப்ப கூடாது பிள்ளைய. ஆமா, இவளையும் சரி வயித்துல இருக்கிறதையும் சரி நம்ம தான் பாத்துக்கணும். இதுல என்ன நீங்க சொல்லிதான் பாக்கணுமா என்ன? நம்ம வீட்டு பிள்ளைங்க நம்ம தான் பாக்கணும். சரி விடுங்க, சின்ன பிள்ளைங்க ஏதோ தெரியாம இப்படி நடந்துச்சு, அதுக்காண்டி அதையே போட்டு சொல்லிக்கிட்டு இருந்தா. வாங்க கொஞ்ச நேரம் தனியா பேசுறோம் பிள்ளைங்க, நம்ம வெளியே நின்றுகிட்டு இருக்கோம். சரி, இங்க பாருடி, உனக்கு அம்மா அப்பா எல்லாரும் இருக்கதான் செய்யறாங்க. அது கூட சேர்த்து அத்தன்ற முறையில நானும் இருக்கேன். உன்னை என்னத்தான் பேசியிருந்தாலும் மனசுல இருந்து வந்திருக்காது. அதெல்லாம் சும்மா வாய் வார்த்தைக்காண்டி ஒரு கோவத்துல பேசியிருப்பேன், சரியா? அதுக்காண்டி அத்தை ரொம்ப மோசம், அவங்க கிட்ட பேசவே முடியாதுன்னு நினைச்சுக்காத. இவன் என்ன பண்ணாலும் சரி எனக்கு போன் பண்ணி சொல்லு, அப்புறம் இருக்கு இவனுக்கு. ஆமா, அம்மா கூப்பிடாதன்னு சொல்லிட்டேன். அம்மா நொம்மான்னு கட்டின பொண்டாட்டிய பாத்துக்க தெரியல, அம்மா நொம்மான்னுகிட்டு. இங்க பாருல, ஒரு பொண்டாட்டி மேல புருஷன் வச்சிருக்க அக்கறைன்றது எவ்வளவு தூய்மையா தெரியுமா இருக்கணும்? எவ்வளவு தூய்மையா இருக்கணும் தெரியுமா உனக்கு? ஐயோ, இந்த காலத்து பிள்ளைங்களுக்கு எல்லாம் தெரியும், நீங்க சொல்லி கொடுக்கணும்னு எந்த ஒரு அவசியமும் இல்ல. பிள்ளைங்க பேசி தீர்த்துப்பாங்க. நீங்க வாங்க, இங்க நான் வச்சு கத்திக்கிட்டு கிடந்தா அப்ப வெளியே தான் மொத்த பேரையும் அனுப்பிடுவாங்க. வாங்க, உன் அம்மா மேல இருக்க மரியாதை உண்மையானதுன்னா அந்த பிள்ளைய நல்லபடியே பாத்துக்கணும் இனிமையாச்சும், புரிஞ்சுச்சா? வாய் திறந்து பதில் சொல்ல. சரிம்மா. ஐயோ மைனி, வாங்க மைனி வெளியே போவோம். நீங்க போற சத்தத்துல ஆஸ்பத்திரியில இருந்து நம்ம வெளியே துரத்திடுவாங்க போல. வாங்க வெளியே வா, பேசிட்டு வெளியே வா. உங்ககிட்ட பேச வேண்டியது இன்னும் நிறைய கிடக்கு எனக்கு. பேசிக்கலாம், வீட்டுல போய் பேசிக்கலாம். வாங்க. தனியா கூட்டிட்டு போய் கிழிச்சிருவேன்னு சொல்லி சாப்பாடு கூட போடாம வச்சுக்கிட்டு கிடக்காம போல. ஆமா, இவன் சம்பாதிச்சு என்ன பிரயோஜனம்? இல்ல சம்பாதிச்சு என்ன பிரயோஜனம்னு கேட்கேன். ஐயோ மைனி, வாங்க மைனி அமைதியா. ஏங்க நான் ஏதோ சொல்லும் போது சும்மா விளையாட்டுக்கு சொல்றேன்னு சொன்னேன், கேட்டுச்சா? எங்க அம்மா உன் மேல பாசம் எல்லாம் இல்லாமலாம் இல்ல, பாசம் வச்சிருக்காங்க. கிராமத்துல இருக்கிறவங்க பத்தியா அதை எப்படி காட்டணும்னு தெரியல, அவ்வளவுதான். மத்தபடி என்ன, நீ பண்ற சின்ன சின்ன விஷயத்துல அவங்க கோவப்பட்டு கத்துவாங்க, ஆனா உன் மேல பாசம் இல்லாமலாம் இல்ல. அவங்க கிராமத்துல இருக்கிறதுனால அவங்க கூடிய எந்தி வேலையெல்லாம் கொஞ்சம் சீக்கிரமா செஞ்சிடணும்னு நினைப்பாங்க. நீ அப்படி அப்படி போட்டு வச்சு செய்வ, அதுலதான் அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் மனசங்கட்டும், வேற எதுவும் இல்ல, சரியா? அதெல்லாம் இருக்கட்டும், உங்களை எங்க இவ்வளவு கோவப்பட்டு திட்டிட்டு போறாங்க? டாக்டர் வெளியே வச்சு பேக் பெயின் அதிகமானதுக்கு காரணம் காலையில இருந்து நீ சாப்பிடாம இருந்தல, அதான்னு சொன்னாங்க. அப்போ சொல்லும் போது எங்க அம்மாவும் பக்கத்துல இருந்தாங்க. அதான் பிள்ளை தச்சு பொண்ணு கூட்டிட்டு போயிட்டு கூட வச்சுக்கிட்டு சாப்பிடாம பட்னியா போட்டு வச்சிருக்கேன்னு சொல்லி இவ்வளவு கிழி எனக்கு. உன்னால நான் திட்டு வாங்கிட்டு இருக்கேன்டி. அப்ப நீங்க ஒழுங்கா பாத்துக்கிட்டு இருக்கணும் என்ன. சரிங்க மகாரணி, இனிமே உங்களை தலைமையில தூக்கி வச்சு பாத்துக்கிறேன், போதுமா? அது சிரிச்சுட்டே சொன்னாதான் என்னவா? அப்படிலாம் சொல்ல முடியாது. இருங்க இருங்க, எங்க அத்தையை கூப்பிடுறேன். அத்தை சும்மா இருடி. செங்க, உண்மையாவே பயப்படுறீங்களா? இது வெளியே விழுந்த கிழியோட 5% தான். இன்னும் வெளியே போனா எனக்கு நிறைய இருக்கு. வெளியே வர்றதுக்கு முன்னாடி இந்த சாரும் நீயும் சேர்ந்து என்ன திட்டு வாங்க வச்சுட்டீங்களா? என்ன சொன்னீங்க? சாரா? இல்ல இல்ல, பொண்ணு பொண்ணு. இல்ல, நீங்க பையன் தான் பேசுனீங்க, எனக்கு தெரியும். சரி, எதுவா இருந்தாலும் நம்ம குழந்தைதான்.